வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம், நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்தது. இது நோயையும் ஆரோக்கியத்தையும் பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே ம்ம், ஒரு மாதிரி தலைகீழ புரட்டி போடுற ஒரு பார்வை. ஆமா, இது நவீன மருத்துவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணம். வாங்க, இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவா நமக்கு காய்ச்சல், சளி இல்ல தலைவலின்னு வந்தா உடனே அது ஒரு எதிரி மாதிரி பாப்போம். எப்படா இது போகணும்னு தோணும் இல்லையா? ஆமா, ஒரு தொந்தரவா தான் பாப்போம். ஆனா நீங்க அனுப்புன இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் எதிரியே இல்ல, நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜ், ஒரு எச்சரிக்கை மணின்னு சொல்லுது. இது என்ன புதுசா இருக்கு? ம் நோய்னா என்னன்னு இந்த தத்துவம் சொல்றத வச்சு ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இதுதான் இந்த தத்துவத்தோட முதல் படியே. நம்ம நோயை ஒரு கோளாறா, ஒரு தப்பா பாக்குறோம். ஆமா. ஆனா இந்த பார்வை நோயை ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடுன்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, நோய்ங்கிறது உங்க உடம்பு தப்பா வேலை செய்யறது இல்ல. அப்போ அது ரொம்ப சரியா வேலை செய்ய முயற்சி பண்றதோட வெளிப்பாடுதான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உடம்பு சரியா வேலை செஞ்சா நம்ம ஆரோக்கியமா தானே இருக்கணும். அப்புறம் எப்படி நோய் வரும்? நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல குப்பை சேர்ந்துட்டா என்ன பண்ணுவோம்? வீட்டை சுத்தம் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் சத்தம் வரும், தூசி பறக்கும், பார்க்கறதுக்கு வீடு இன்னும் மோசமான மாதிரி தெரியும். ஆனா அந்த வேலை முடிஞ்சதும் வீடு சுத்தமாயிடும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரிதான் இயற்கைக்கு மாறான உணவு, மன அழுத்தம், தூக்கமின்மை மூலமா நம்ம உடம்புக்குள்ள நச்சுக்கள் சேரும்போது நம்ம உடம்பு அந்த குப்பைகளை வெளியேத்த ஒரு சுத்தப்படுத்தும் வேலையை ஆரம்பிக்குது. ஓஹோ! அந்த வேலையின் போது வர்ற சத்தமும் தூசியும் தான் காய்ச்சல், சளி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மாதிரியான அறிகுறிகள். ஆடா! அப்போ தும்மல், இருமல் எல்லாம் உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வெளியே தள்ளுற ஒரு முயற்சி. மிகச்சரியா. நாம அத ஒரு தொந்தரவா பாக்குறோம். ஆனா உடம்பு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அறிகுறிகள் பிரச்சனை இல்ல, அவை தீர்வு காண முயற்சி. காய்ச்சல் வந்தா உடனே அதை குறைக்க மருந்து தேடுறோம். ஆமா, உடனே பாராசிட்டமால் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, அந்த காய்ச்சலே உடலோட ஒரு முக்கியமான சுத்திகரிப்பு செயல்முறை. உடம்பு வெப்பநிலையை அதிகப்படுத்தி உள்ள இருக்கிற கிருமிகளையும் நச்சுக்களையும் எரிக்க பாக்குது. நாம மாத்திரை போட்டு அந்த வெப்பத்தை குறைக்கும் போது அந்த சுத்தப்படுத்தும் வேலையை பாதியில நிறுத்துறோம். புரியுது. சரி, இந்த நச்சுக்கள், இந்த கழிவுகள் உடம்புக்குள்ள எப்படி சேருது? எல்லா நோய்களுக்கும் ஒரே ஒரு மூல காரணம் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்றத குறிப்பிட்டிருந்தீங்க. அது என்ன? ஆமா, இதுதான் இந்த தத்துவத்தோட மையமான கருத்து. அது ஒரே வார்த்தையில சொல்லுன்னா, இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை. இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை. இது ஒரு பெரிய கொடை மாதிரி இருக்கு. இதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்? நம்மளோட உணவு பழக்கம், தூங்குற நேரம், மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறதுன்னு எல்லாமே வந்துரும். ஓகே, இது ஒரு தொடக்க புள்ளி. இது எப்படி படிப்படியா ஒரு பெரிய நோயா மாறுது? அந்த சங்கிலி தொடர் நிகழ்வ கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ஒரு 4 படியா புரிஞ்சுக்கலாம். முதல் படி, ஜீரண மண்டலத்துல ஏற்படுற சுமை. அதாவது குடல்ல. ஆமா, நாம பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மைதா, சர்க்கரை நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும்போது நம்ம குடல் அது ஜீர்ணிக்க ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு மிஷினுக்கு அதோட திறனை விட அதிகமா வேலை கொடுத்தா என்ன ஆகும்? அது திணறும், சூடாகும். அதே மாதிரி குடல் திணறும்போது உணவு சரியா ஜீரணமாகாம அங்கேயே தங்கி அழுக ஆரம்பிக்குது. இதுதான் கழிவுகள் உருவாகிற முதல் இடம். சரி, குடல்ல தங்குற கழிவுகள் அங்கேயே இருந்தா பரவாயில்லையே, அது எப்படி மத்த உறுப்புகளை பாதிக்குது? அதுதான் அடுத்தபடி. குடல்ல இருந்து அந்த ஜீரணமாகாத உணவு துகள்களும் நச்சுக்களும் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. ஓ! இதத்தான் அசுத்தமான ரத்தம்னு இந்த தத்துவம் சொல்லுது. இங்க அசுத்தம்னா ரத்தத்துல இருக்கக்கூடாத கழிவுகள் கலக்கிறது தான். இதனால ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகி அது சின்ன சின்ன ரத்த குழைகள் வழியா போறது கஷ்டமாகுது. புரியுது. அதாவது ரத்த ஓட்டம் தடைப்படுது. இது 3வது படிக்கிட்டு போகுது இல்லையா? செல்களை பாதிக்குது. கரெக்ட். நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் எப்படி கிடைக்குது? ரத்தம் மூலமா தான். இப்ப ரத்தமே அசுத்தமா அடர்த்தியா இருந்தா அதால செல்களுக்கு தேவையானதை சரியா கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதுக்கு பேரு செல்களின் சுவாசம் தடைப்படுதல். செல்களுக்கு மூச்சு திணறுது மாதிரி. ஆமா, அப்படி வெச்சுக்கலாம். செல்களுக்கு சரியா மூச்சு விட முடியலன்னா அது தன்னோட வேலைய சரியா செய்யாது, பலவீனமாகிடும். இதுதான் 4வது மற்றும் கடைசி படி. இந்த பலவீனமான செல்கள் தான் நாம இன்னைக்கு சொல்ற நீரிழிவு, இரத்த அழுத்தம், புற்றுநோய்னு எல்லா நோய்களுக்கும் அடித்தளமா அமையுது. வாவ்!
இதுதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளி. நாம ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உறுப்பு காரணம்னு நினைக்கிறோம். சர்க்கரை நோய்க்கு கணையம், ஆஸ்துமாவுக்கு நுரையீரல்னு. ஆமா. ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, உங்க உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமான ஸ்விட்ச் உங்க குடல்ல தான் இருக்கு. அத சரி பண்ணாம நீங்க வேற எங்க சரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது. மிகச்சரியா. அதனால தான் எல்லா நோய்களும் குடலில்தான் தொடங்குகின்றனங்கிறது இந்த தத்துவத்துல ஒரு மந்திரம் மாதிரி. இது உறுப்புகளை தனித்தனியா பார்க்காம உடலை ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பா பாக்குது. சரி, உடல் கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா எல்லா நோய்களும் ஒரே மாதிரி இல்லையே. ஒரு சாதாரண சளிக்கும் வருஷக்கணக்கா இருக்கிற ஆஸ்துமாக்கும் வித்தியாசம் இருக்குதானே? இருக்கு. அத இந்த தத்துவம் எப்படி பாக்குது? மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் இந்த தத்துவம் நோய்களை 2 வகையா பிரிக்குது. திடீர் நோய், அதாவது அக்யூட், அப்புறம் நீடித்த நோய், அதாவது கிரானிக். அக்யூட் அண்ட் கிரானிக். ஆமா. காய்ச்சல், சளி, வாந்தி, பேதி மாதிரி திடீர்னு வந்து வேகமா போற நோய்களை திடீர் நோய்னு சொல்லுது. இந்த திடீர் நோய்களை உடம்பு தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி உள்ள சேர்ந்த கழிவுகளை வெளியே தள்ளுற ஒரு ஹீலிங் கிரைசிஸ், அதாவது குணப்படுத்தும் நெருக்கடியா பாக்குது. குணப்படுத்தும் நெருக்கடியா? ஆமா. அது உடலோட ஒரு பெரிய ஸ்ப்ரிங் கிளீனிங் மாதிரி. அப்போ திடீர் நோய்கள் நல்லதுன்னு சொல்றீங்க. ஆனா நாம அதத்தானே முதல் எதிரியா பாக்குறோம். நாம அப்படிதான் பாக்குறோம். ஆனா இந்த தத்துவத்தின்படி திடீர் நோய்கள் ஒரு வரப்பிரசாதம். கெட்டுப்போன உணவை சாப்பிட்டா உடனே வாந்தி வருது. அது என்ன? அது உடலோட தற்காப்பு நடவடிக்கை. ஆமா. அந்த நச்ச உள்ள வச்சுக்காம உடனே வெளியேத்துது. காய்ச்சல் மூலமா கிருமிகளை கொல்லுது. இது எல்லாமே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற புத்திசாலித்தனமான வழிகள். ஆனா நாம என்ன பண்றோம்? இருமல் வந்தா இருமல் மருந்து, காய்ச்சல் வந்தா பாராசிட்டமால்னு போட்டு அந்த அறிகுறிகளை உடனே நிறுத்திடுறோம். இந்த ஆதாரம் இதை நோயை அடக்கும் பாவம்னு ஒரு வலுவான வார்த்தையில சொல்லுது. இப்படி அறிகுறிகளை அடக்கிறதால என்ன நடக்கும்? இதுதான் நீடித்த நோய்களுக்கான வாசலை திறந்து விடுது. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல குப்பை நிறைஞ்சிடுச்சின்னு ஃபயர் அலாரம் அடிக்குது. நாம என்ன பண்ணணும்? குப்பைய வெளியே கொட்டணும். ஆனா நம்ம மருந்து மாத்திரை மூலமா அந்த அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ சத்தம் இல்ல, ஆனா குப்பை உள்ளேயே தான் இருக்கு. இப்ப அது அமைதியா அழுக ஆரம்பிக்குது. ஓ, அதுதான் நீடித்த நோய், கிரானிக் டிசீஸ். அடடா, இந்த உவமையே ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நாம அடக்குற ஒவ்வொரு திடீர் நோயும் கழிவுகளை உடம்புக்குள்ள இன்னும் ஆழமா புதைக்குது. ஆமாம். உடல் வெளியேற்ற நினைத்த ஒரு விஷயத்தை நாம் தடுத்து விடுகிறோம். இந்த கழிவுகள் பின்னர் உடலின் பலவீனமான உறுப்புகளில், அதாவது யாருக்கு நுரையீரல் பலவீனமா இருக்கோ அவங்களுக்கு அங்க, யாருக்கு மூட்டுகள் பலவீனமா இருக்கோ அவங்களுக்கு அங்க. கரெக்டா சொன்னீங்க, அங்க போய் படிஞ்சிடுது. இது வருஷக்கணக்கா தொடர்ந்து நடக்கும்போது அது ஆஸ்துமா, மூட்டு வலி, சர்க்கரை நோய் மாதிரியான நீடித்த நோயா மாறுது. அப்போ ஒரு அறிகுறியை அடக்குவது நோயை குணப்படுத்துவதா அல்ல, அதை உடலின் உள்ளே ஆழமாக புதைப்பதற்கு சமம். 100%. புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். இந்த தத்துவம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில ஒரு நாள் காய்ச்சலுக்கு லீவ் எடுக்க முடியாம மாத்திரை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான். அவங்க நிலைமையிலிருந்து பார்த்தா உடம்பு தன்னை சரி பண்ணுது, அதனால பொறுமையா இருங்கன்னு சொல்றது பிராக்டிக்கலா? நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட். இது ஒரு நடைமுறை சவால். இந்த தத்துவம் உடனடி நிவாரணத்தை எதிர்க்கல. ஆனா அது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மாத்திரையும் ஒரு நீண்ட கால விளைவை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது. ஓகே. ஒரு தடவை மாத்திரை போடுறது பெரிய தப்பில்ல. ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அறிகுறிகளை அடக்கிறதே ஒரு பழக்கமா மாறும்போது தான் நம்ம நீடித்த நோய்களுக்கான பாதையை அமைச்சு கொடுக்கறோம். அப்போ இது உடனடி வசதிக்கும் நீண்டகால ஆரோக்கியத்துக்கும் நடுவுல நாம செய்ய வேண்டிய ஒரு தேர்வு. ஆமா, ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி. சரி. அப்போ ஒருவேளை நாம இந்த தத்துவத்தை பின்பற்றி உடலை தன்னைத்தானே குணப்படுத்திக்க அனுமதிக்கிறோம்னு வச்சுப்போம். குணமடைதல் சரியான பாதையில தான் நடக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில சமயம் அறிகுறிகள் மோசமாகிற மாதிரி தெரியுமே. அருமையான கேள்வி. இதுக்கு இந்த ஆதாரம் ஹெரிங் விதி, அதாவது ஹெரிங்ஸ் லா ஆஃப் கியூர்னு ஒரு வழிகாட்டுதல கொடுக்குது. ஹெரிங் விதியா? ஆமா, உண்மையான குணமடைதல் எப்படி நிகழுங்கிறதுக்கான ஒரு வரைபடம் இது. அதன்படி குணமாகிற பிரக்கிரியை 3 திசைகள்ல நடக்கும். 3 திசைகளா? என்னென்ன? 1 உள்ளே இருந்து வெளியே, 2 மேல இருந்து கீழே, 3 மிக முக்கியமான உறுப்புகளிலிருந்து முக்கியத்துவம் குறைந்த உறுப்புகளை நோக்கி. அப்படியா?
இது நான் கேள்விப்பட்டதே இல்ல. உதாரணமா சொல்ல முடியுமா? உள்ள இருந்து வெளியேனா என்ன அர்த்தம்? சொல்றேன். ஒருத்தருக்கு பல வருஷமா ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுப்போம். அவர் இயற்கை உணவு, முறையான ஓய்வுன்னு வாழ்க்கை முறையை மாத்தும்போது அவருடைய ஆஸ்துமா மெதுவா குறைய ஆரம்பிக்குது. சரி. ஆனா அதே நேரத்துல அவருக்கு உடம்புல தோல் அரிப்பு இல்ல கொப்புளங்கள், அதாவது எக்ஸிமா வருது. பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? ஐயையோ, புதுசா ஒரு வியாதி வந்துருச்சுன்னு பயப்படுவோம். நுரையீரல் பிரச்சனை போய் இப்ப தோல் பிரச்சனையான்னு கவலைப்படுவோம். கரெக்ட். ஆனா ஹெரிங் விதிப்படி இது ஒரு அற்புதமான நல்ல அறிகுறி. நல்ல அறிகுறியா? ஆமா. ஏன்னா நோய் நுரையீரல்ங்கிற ஒரு மிக முக்கியமான உள் உறுப்பிலிருந்து தோல்ங்கிற ஒரு குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த வெளி உறுப்புக்கு நகருது. உடல் உள்ளே ஆழமா இருந்த நச்ச தோலின் வழியா வெளியே தள்ள முயற்சிக்குது. அடேங்கப்பா. இதுதான் உள்ளிருந்து வெளியே மற்றும் முக்கிய உறுப்பிலிருந்து முக்கியத்துவம் குறைந்த உறுப்புக்கு நகர்றது. நம்பவே முடியல. அதாவது உடம்புல ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது உள்ளே இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் சரியாகுதுங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றீங்க? இருக்கலாம். ஆமா. இது நாம யோசிக்கிற முறைக்கு தலைகீழா இருக்கே. சரி, மேலிருந்து கீழேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு தீராத ஒற்றை தலைவலி இருக்கு. அவர் சரியான பாதையில குணமாக ஆரம்பிக்கும்போது தலைவலி குறைஞ்சு ஒருவேளை அவருக்கு தோள்பட்ட வலியோ இல்ல முட்டி வலியோ வரலாம். அதாவது பிரச்சனை தலையிலிருந்து கீழ் நோக்கி நகருது. ஆமா. இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டா குணமடையும் காலத்துல வர்ற சில புதிய அறிகுறிகளை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். அத உடல் தன்னை சரி செஞ்சுக்கிறதோட அடையாளமா பார்ப்போம். இந்த தத்துவத்தோட பார்வையில சிகிச்சைக்கும் குணமடைதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புரியுது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சிகிச்சை, அதாவது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பெரும்பாலும் வெளிப்புறத்திலிருந்து கொடுக்கப்படுறது. அது அறிகுறிகளை குறிவச்சு அதை அடக்குது. தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறது மாதிரி. கரெக்ட். அது சிகிச்சை. அது வலியோட மூல காரணத்தை சரி செய்யல, வலி உணர்வை மட்டும் தற்காலிகமா நிறுத்துது. அப்போ குணமடைதல், அதாவது ஹீலிங் என்பது குணமடைதல் உள்ளிருந்து நிகழ்கிறது. அது நோயோட மூல காரணத்தை கண்டறிந்து சரி செய்யுது. உதாரணத்துக்கு, முறையற்ற உணவு பழக்கத்தால வந்த தலைவலிக்கு சரியான உணவையும் ஓய்வையும் கொடுத்து மூல காரணத்தை சரி செய்வது குணமடைதல். சுருக்கமா சொன்னா, சிகிச்சை வெளிப்புறத்திலிருந்து திணிக்கப்படுது, குணமடைதல் உள்ளிருந்து நடக்குது. உங்க உடலே அந்த வேலையை செய்யுது, நீங்க அதுக்கு தேவையான சூழலை மட்டும் மாதிரி கொடுக்கறீங்க. அப்போ இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, மனிதன்தான் இயற்கையின் விதிகளை மீறுவதன் மூலம் நோயை உருவாக்குகிறான் அப்படிங்கிற அந்த வாக்கியம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா. உடலுக்கு சரியான உணவு, ஓய்வு, மன அமைதி கொடுத்தா அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கொம்றது தான் இதோட சாரம். அதுதான் அடிப்படை. நம்ம உடம்பு ஒரு சுய குணப்படுத்தும் இயந்திரம். அதுக்கு அந்த சக்தி இயல்பாகவே இருக்கு. அதோட வேலைக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை, அதாவது தவறான உணவு, மன அழுத்தம், ஓய்வின்மை போன்றவற்றை நாம நீக்கினா போதும். மீதியே உடல் பார்த்துக்கொள்ளும். ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற பெரிய செய்தி இதுதான். இந்த இயற்கை நோய் தத்துவத்தின்படி நோய் ஒரு எதிரி அல்ல. அது உடலின் ஒரு நண்பன். அது நம்ம வாழ்க்கை முறையில ஏதோ தப்பு இருக்குன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கிற ஒரு மெசேஞ்சர். காய்ச்சல், தோல் நோய்கள் மாதிரியான விஷயங்கள் உடலோட புத்திசாலித்தனமான சுத்திகரிப்பு முயற்சிகள். சரியா சொன்னீங்க. நாம அந்த அறிகுறிகளோட சண்டை போடுறத விட்டுட்டு அவ ஏன் வந்துச்சுங்கிற மூல காரணத்தை ஆராய்ந்து சரி செய்யணும். அப்பதான் உண்மையான நிரந்தரமான ஆரோக்கியம் சாத்தியமாகும். உண்மையான குணம்ங்கிறது அறிகுறிகளை அடக்கிறதுல இல்ல, இயற்கையோட ஏந்து வாழ்ந்து உடலோட சுய குணப்படுத்தும் சக்திக்கு துணை நிக்கிறதுல தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறைய இயற்கையோட விதிகளுக்கு ஏற்ப மாத்திக்கிறது தான் உண்மையான தீர்வுன்னு புரியுது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த தத்துவம் மருத்துவரோட பங்க நோயை குணப்படுத்துவரா பார்க்கல, மாறா இயற்கையோட குணப்படுத்தும் முயற்சிக்கு தடையா இல்லாம ஒரு உதவியாளரா, ஒரு துணையா இருக்கிறவரை தான் பாக்குது. ஓகே. அப்படியானா நம்ம ஒவ்வொருவரோட ஆரோக்கியத்திலையும் நம்ம பங்கு என்ன? ஒவ்வொரு முறையும் நம்ம உடம்பு ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தும் போது நாம நம்ம உடலோட முயற்சிகளுக்கு தடையா இருக்கிறோமா இல்ல துணையா இருக்கிறோமா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஒவ்வொரு முறை நமக்கு உடல்நிலை சரியில்லாம போகும்போதும் நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மாத்திரையின் போதும் இந்த கேள்வியை நாம கேட்டுக்கணும். ஆமா. நம்ம உடம்பு அடிக்கிற எச்சரிக்கை மணியை நாம அணைச்சு விடுறோமா, இல்ல அதை கேட்டு அதுக்கான காரணத்தை சரி செய்ய முயற்சி பண்றோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.